சீன தலைநகர் பீஜிங் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து 150 கிலோமீட்டர் வேகத்துல வந்து சூறாவளி காற்று வந்து வீசியிருக்கு. பீஜிங் அரசு வந்து என்னன்னா 50 கிலோவுக்கு குறையா இருக்கிறவங்க, ஒல்லியா இருக்கிறவங்க வெளியில நடமாட வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பீஜிங்ல மட்டுமே வந்து வெளியில இருந்து போற விமானம், உள்ள வரக்கூடிய விமானம் மட்டும் 838 விமானத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ 150 கிலோமீட்டர் வேகத்துல வீசுறதுனால வந்து என்னன்னா கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட மரங்கள் வந்து அடியோட சாஞ்சு கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்படி விழுந்தனால சாலைகள், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட், வீடு, மற்ற பகுதியில் எல்லாமே மரம் வந்து இருக்கிறதுனால வந்து என்னன்னா போக்குவரத்து தடைப்பட்டிருக்கு. இது வந்து சாலை போக்குவரத்தும் சரி, ட்ரெயின் போக்குவரத்து வேற, எல்லாமே தடைப்பட்டிருக்கு. வானிலை மையமும் வந்து என்ன சொல்லுன்னா இன்னும் இது வந்து இன்னும் சில நாட்களுக்கு வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீன அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து பூங்காக்கள், சுற்றுலா தலங்கள், பொதுமக்கள் கூட எல்லா இடத்தையும் வந்து இம்மிடியட்டா வந்து மூடிட்டாங்க.